பல தேர்தல் களங்களை பார்த்திருக்கின்றீர்கள். ஒரு வேட்பாளருக்கு எதிராக ஒரு வேட்பாளர் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேற்றினார்கள். இந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் போய் 8000 ரூபாயா 2000 ரூபாயா, இது இலவசமா அது இலவசமா, யாருக்கு எதிர், இப்படி இந்த களங்கள் மாறுகிறது. இது 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 வந்து ஆரோக்கியமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய பார்வையில் இல்லை இப்படிதான் இருக்குமா? இல்லைப்பா, எதிர்வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுங்கிறது உண்மையிலேயே மற்ற தேர்தல்கள் விட சுதந்திரத்திற்கு பிறகான 1952 நடைபெற்ற மற்ற எல்லா தேர்தல்களோடும் இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமாக தான் நான் பார்க்குறேன். ஏராளமான அரசியல் கட்சிகள் களம் இறங்கி இருக்கிறது. பிரதான ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகமும் எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் பொது வெளியில இருக்கு. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் பல்வேறு தரப்பினரும் போராடுற பொழுது இதை நிறைவேற்றுவதற்கு நிதி ஆதாரம் போதலை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இன்னும் ஒரு 5000-10,000 கோடிக்கு வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றுவதற்கு எங்கிருந்து பணம் வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதே மாதிரி பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே இப்போ இந்த அளவிற்கு வாக்குறுதிகளை கொடுப்பது என்பது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற பொதுவெளி தாக்கமும் இருக்கிறது. இப்போ இதுல மக்கள் எதை தேர்ந்தெடுக்க போகிறார்கள் என்கிற அந்த பிரச்சனையை தாண்டி புதிதாக களமிறங்கி இருக்கிற தவேகா, தமிழக வெற்றி கழகம், அவங்க வந்து ஒரு பெரிய தாக்கத்தை இந்த 2026 தேர்தலில் ஏற்படுத்துவார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. தொடக்க முதலே நான் அவர் அரசியல் கட்சி 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிக்கிற பொழுது ஒரு 5லிருந்து ஒரு 7% வாக்குகளை பெற முடியும் அப்படிங்கிற கருத்து எனக்கு இருந்தது. ஆனால் அடுத்தடுத்து அவருடைய பிரச்சாரம், அவருடைய ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிற போது ஒரு 10-15% அளவுக்கு வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு குளத்தூர்ல வேட்புமனு தாக்கல் செய்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டார். பெரம்பூர்ல ஜோசப் விஜய் தவேகா சார்பா அவருமே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு. அடுத்த 2 நாளில் அங்க போறார், திருச்சி கிழக்குக்கு போறார். இது திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்னு வேட்பாளரை அறிவிச்சுட்டு களத்துல இறங்கி இருக்கிறார். காலங்காலமாக கடந்த 60 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் தான்.